ඇත්තටම දුකයි මට මතක් වෙනකොට. உண்மையில் அவர்களது உயிர்களை அளித்தது மட்டுமல்ல, இன்று யுத்தம் அவர்களது உணர்வுகளை அளித்திருக்கின்றது, அவர்களது கல்வியை அளித்திருக்கின்றது, அவர்களது வாழ்வாதாரத்தை அளித்திருக்கின்றது, அவர்களது உறவுகளை அளித்திருக்கின்றது. என் மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போனது என் மகன் பிறந்து ஒரு 1.5 மாதம். 1989 கடைசி டிசம்பரில் நான் என் கணவனை கடைசியாக கண்டேன். என்னோட புருஷன் 2002 8ஆம் மாதம் என்னை விட்டு போனது. இன்று வரைக்கும் எங்களுக்கு என்னான்னு தகவல் இன்று வரைக்கும் தெரியாது. ஒட்டுமொத்தத்தில் யுத்தம் ஒரு மனிதனை ஒரு ஒன்றுமில்லாத ஒரு பூஜ்யமாகி இருக்கிறது. Sri Lanka's history is marred by conflict. While many of us have heard or experienced conflict, for some the trauma runs deeper. ගෙදරට එනකොටම මොටර් බයික් එකකින් ළමෙක් ඇවිල්ලා ඔක්කොටම කියාගෙන ගියා. කොටි ගහනවා උඩ පැත්තේ. ඔක්කොම ගිහලා ටීචර් දොර වහගෙන ඉන්න ගෙට වෙලා කියලා මටත් කියලා ගමටම කියාගෙන ගියා. එතකොට ආරංචි වුණා චූටිකුත් එක්ක ඉන්නවා මාදව කියලා. අර ඒ දරුව තමයි ගම බේරගත්තේ. එළමේ හිම් හැරියරි දුවලා බේරලා ගමට කියලා තිබ්බි පණිවිඩි. இன்றைக்கு யுத்தத்தால் இலங்கையை பொறுத்தளவில் நிறைய பேர் பெண்கள் விதவியாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய தாய்மார்கள் உளவளம் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் இன்று அப்பா இல்லாமல் நிறைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அங்கவீனம் விட்டு கை கால் இழந்து இன்று தாங்கள் உயிர் வாழ முடியாத ஒரு நிலை தோன்றியுள்ளது. நிறைய சிறுவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டு அவர்களது எதிர்காலத்தை கொண்டு செல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நிறைய பெண்கள் பொருளாதார தடை, பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் யுத்த வடுப்பட்டு பரலேசாக்கி படுத்த படுக்கையில் எத்தனையோ உயிர்கள் இன்று கண் அசைவில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. The JVP uprisings between 1977 and 1989 resulted in the loss of many lives. The 1983 Black July riots and the LTTE conflict that continued for close to 3 decades saw scores of Tamils, Muslims and Sinhalese being killed. அவர் என்னட்ட வந்து எல்லா இடம் வந்து தேடினாங்க. தேடி மாப்பிள்ளை இங்கே நிற்கிறாருங்க. நான் சொன்னேன் மாப்பிள்ளை இங்கே இல்லை இல்லை மாப்பிள்ளை எனக்கு கொண்டாந்து சரணடையணும்னு சொன்னாங்க. நான் அப்போ அதோடு நானும் பிள்ளையும் சேர்ந்து யாழ்ப்பாணம் போனோம். யாழ்ப்பாணம் போயிட்டு வந்து இருக்க திரும்ப வந்தார். வந்து இன்னொரு பொடியனும் சேர்ந்து வந்து என் பிள்ளையை ஏந்தி கொஞ்சி போட்டு போனவர் அப்படியோ எழுதி பிடிச்சிட்டு போயிடும். அங்கேருந்து வந்த லெட்டர் இருக்கு என்னட்ட 94 அவர் காணவில்லைன்னு சொல்லி வந்துச்சுது. இந்தியாவுக்கு போக சொன்னாங்க போய் பார்க்க சொல்லி. அப்போ இந்தியா போனேன், இந்தியா மெட்ராஸ் போனேன், மண்டபம் கேம் போனேன், மதுரை போக சொன்னாங்க, வேலூர் ஜெயிலுக்கு போக சொன்னாங்க. அப்போ அங்கே பார்த்துட்டு வந்து அங்கேயும் இல்லை 96க்கு பிறகு என்னை கொழும்புல உள்ள வெளிக்கடை சிறைச்சாலை, பூசா முகாம், வீரவலைன்ற ஒரு சிறைச்சாலை இருக்குது, அங்கே போனேன். காளிக்கோட்டையில் உள்ள ஒரு சிறைச்சாலைக்கு போனேன். எல்லா இடமும் நான் தனியாக தான் போனேன், யாருமே வரையில. நான் ஆம்பளை மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் போனேன். யாருமே எந்த உதவியும் எனக்கு செய்ய இல்லை. அதாவது நான் தான் இதோட எனக்கு பிள்ளைகள் வளர்க்கணுன்றதுக்காக செஞ்சேன். என்னோட கணவன் குடும்பமோ இல்லை எனது குடும்பமோ எனக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யலை. The country continues to experience sporadic outbursts of violence. The scars from this violence linger and impact on all ethnic communities. யுத்தம் இல்லை என்று சொன்னால் நான் நினைத்த மாதிரி எனக்கு வைத்தியசாலையில் வேலை கிடைத்திருக்கும். அதில் நான் வேலை செய்திருப்பேன், நல்ல சேவை மனப்பான்புடன் வேலை செய்திருப்பேன். எனக்கு குழந்தைகள் இருந்திருக்கும். எனது கணவன் இப்படி காணாமலாக்கப்பட்டிருக்க மாட்டார். எனது கணவன், நான், எனது பிள்ளைகள் எங்களது குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். அடுத்தது சமூகத்துக்குள் நல்லா சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை தோன்றியிருக்கும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்திருக்கும். தமிழ், சிங்கள, முஸ்லீம் 3 இனத்திலும் இன்று காணாமல் பட்டிருக்கின்றார்கள். 3 இனத்திலும் இன்று இறந்திருக்கின்றார்கள். 3 இனமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யுத்தம் ஒன்று வராமல் இருந்திருந்தால் நாங்கள் 3 இனமும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருப்போம், எவ்வளவு சகோதரத்துவத்துடனும்
சந்தோஷத்துடன் வாழ்ந்திருப்போம் என்றது 100% உண்மை. කාන්තාව දකින්නේ ඇත්තටම යුද්ධය කියන්නේ කුරිරු දෙයක්. එපා කරපු දෙයක්. යුද්ධේ නැතුව සාමය නෝනම් ගොඩක් වැදගත්. ඒකට අපිට මූලික වෙනවා මම හිතන්නේ රජය බල. දැන් අපිට නිවාස හදලා දෙනවා. වැදගත්ම දෙයක් මම කියන්නම්. ඒ නිවාස හදලා දෙනේ මගේ තමිල් ගම්මාන කොටු කරනවා. වෙනම ගම්මානික හදනවා. සිංහල මිනිස්සු වෙනම ගම්මානිකට දානවා. එහෙම කරන එකෙන් වෙන්නේ අර දුරස්ථභාවය තවත් වැඩි වෙනවා. ඊට වැඩි අපිට වැදගත් වෙනවා අරගොල්ලෝ එකට ගෙවල් 10ක් හදනවා නම් 5ක සිංහල 5ක දෙමළ දානවා නම් ගොඩක් වැදගත්. ඒක මම රජේනොත් ඉල්ලනවා. මම එල්ලීම් කරලත් තියෙනවා. ඒ වගේ කරන්න කියන එක. நான் தான் எந்த உம்மா வாப்பாவோட சண்டைக்கு நிற்கிறேன். என்னை நீங்கள் ஆனால் கல்யாணம் முடிச்சுருந்தீங்க, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கே, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கே, நான் என்ன செய்வேன் இடத்துல பார்த்தா நாங்கள் மீட்டிங்கு போக்கலாம் பார்த்தா ஒரு பிள்ளை ஒரு பொம்பளைக்கு நான் 2 பிள்ளை அதோட அவள் வாழ்கிறான். இன்னொரு பொம்பளைக்கு பார்த்தா 4 பிள்ளை, அடுத்த பிள்ளைக்கு பார்த்தா 5 பிள்ளை, இன்னொரு பிள்ளை பார்த்தா 6 பிள்ளையான இருக்கிற தாய்மாரெலாம் கடைசியாக 8 பிள்ளை தாயின்னு சொல்கிறா. நானும் இந்த வாழ்ந்தேன். நீங்கள் ஒரு பிள்ளைய வச்சு வாழையில தான் நாங்களும் வாழ்வோம், நாங்களும் பெண்களும் வாழலாம்ன்றதில் இப்போ இந்த இருக்கிறேன். நான் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு சொல்ல இல்லாது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். தமிழ் சிங்களம் 4 மதம் இருக்குது. 4 மதமும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். இப்போ நல்ல இருக்குமென்னு சொன்னால் எல்லாரும் 4 மதமும் ஒன்றா இருக்கணும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நல்ல இந்த 30 வருஷத்துக்கு இங்கே வந்திருந்து நாங்கள் 4 மதமும் ஒன்றா தான் இருந்துச்சு. What do we need for Sri Lankans to move forward? Sri Lanka went through a 30-year-old civil war. And mind you, it's been 10 years since we ended the civil war. But still, there are young people out there who are unaware of the key government initiatives that any government has taken towards reconciliation. யுத்தத்தை பற்றி ஆரம்ப காரணங்கள்னு சொல்லும்போது அதிகமாக தெரியும் வடகிழக்கு மாநிலம் அதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது. யுத்தத்தோட அழிவுகளுடைய சுவடுகள் கூட இன்னும் திருவண்ணாமலை பிரதேசங்களில் நிறைய இருக்குது. அது மக்களுடைய மனசில் ஒரு அழியாத சின்னமாக தான் இன்னும் இருக்குது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் நிறைய பேருக்கு இன்னும் அவங்களுக்கு உரிய ஒரு ඉලප්පෙඩිகளோ அவங்களுக்கு உரிய ஒரு நியாயமோ நீதியோ இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. දකුණට බර වෙන්න හිටපු අපිට තිබ්බත් දැකීම තමයි මේ රටේ සංවර්ධන කටයුතු සෑහෙන වශයෙන් ඇන හිටිලා තිබීම කියන කාරණේ. Just because there's no conflict, active conflict in the country, that's not enough for peace. I think we need to envision for more and about coexistence, harmony, integration. We must keep in mind the fact that reconciliation cannot be defined. It cannot be given a uniform definition. But remember, coexistence can be defined, and that is what we need to advocate for. දැන්ට මේ තියෙන සංක්‍රාන්ති කාලය. යුද්ධය නිමා වෙලා ඉවරලා තරුණ තරුණියන් අතර වැඩිහිටියන් අතර හිතේ දැන් ඒ වුණාට කොච්චර කිව්වත් අර අලුයට තියෙන ගිනි අඟුරු වගේ මේක තමයි ඉස්සරහට එන්නේ. ජාතිවාදය තමයි මොනවා හරි ප්‍රශ්නයක් වෙච්ච ගමන් ජාතිවාදය තමයි ඉස්සරහට එන්නේ. අපි බලමු 83 කළු ජූලියෙන් පස්සේ වුණත් ඒකේ උණු සිදුවීමෙන් පස්සේම ආයමත් 21 ප්‍රහාරය තියෙනවනේ. ඒකෙන් පස්සේ තායමත් ජනතාව කුපිත වුණා. ඒ කියන්නේ ආකල්පයේ වෙනසක් සිදු වෙන්න ඕන. ජනතාව අතරට මේක ගලාගෙන යන්න ඕන. සීමා වෙන්න හොඳ නැහැ. එකක් සිංහල දෙමළ මුස්ලිම් කියන ජනතාව ඔක්කොම එකට මේ මුහු වෙන්න ඕන. ඒ කියන්නේ කතා බහ කරනලා ලං වෙන තරමට තමයි මේ ප්‍රශ්නේ විසඳ ගන්න පුළුවන් ඉන්නේ. අපි දුරින් ඉන්න දෙමළ ජනතාව වෙනම කණ්ඩායමක් විදියට, සිංහල ජනතාව වෙනම කණ්ඩායමක් විදියට මෙහෙම හිටියොත් අපිට හැමදාම මේ ප්‍රශ්නේ දිගින් දිගටම ඇති වෙනවා. It was at the back of my mind like a bomb would blast any moment, and it was really scary. And for some really odd reason, on the 21st, I was in Colombo, and when I got the news, that fear, that anxiety just happened to come back from nowhere, which was really scary. ඒ වෙනකොට පස්සේ දෙමළ මුස්ලිම් අයත් එකට එකතු වෙලා ඒ කියන්නේ මට එහෙම දෙමළ මුස්ලිම් යාළුවෝ එළියන් ඉන්නවා. එයාලත් එක්ක කතා කරලා හිටියට පස්සේ මෑත් එක්කදී මේ 2019 අප්‍රේල් 21 ප්‍රහාරයෙන් පස්සේ අර තරම්ම එයාලා ගැන වෛරී සිතුවිලි ආවේ නැහැ. ඉතින් මට කියන්න තියෙන්නේ තරුණයන් විදියට අර එක කෝණකින් බලන්නේ නැතුව ප්‍රශ්නයක් දිහා හැම පැත්තෙම බලන්න ඕනේ. ஒரு தவறான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தவறான மாதிரி ஒரு ஆளை பார்க்குறதன் ஊடாகத்தான் பிரச்சனைகள் ஏற்படுவது. அந்த கண்ணோட்டத்தில் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல நோக்கத்தில் இல்லாட்டி நம்மளை நட்பண்புகளை நம்ம வளர்த்து கொண்டு அதை செயல்படுத்துகிறதாக இருந்தால் இன்ன வேற்றுமையெல்லாம் ஏற்படாது. සාමය පවත්වාගෙන යන නම් අපි ඇත්තමකොත් නීතියක් දන්නේ නැහැ. අපි නීති ඉගෙන ගන්න ඕනේ ඔක්කොටම කලින්.
නීතිය ඉගෙනගෙන ඒ නීතිය මාර්ගයෙන් ගියොත් අපි වැරදි වැටහීම් වලට යන්නේ නැහැ. ඒ වගේම වැරදි පුරුදු වලට යන්නෙත් නැහැ. සමහරක් අය ඉන්නවා ඇබ්බැහි වීම වලට. ඇබ්බැහි වෙලා ඉන්න ප්‍රමාණක් දේවල් වලට. ඉතින් අපි නීතියක් කියලා දෙයක් ඉගෙන ගත්තොත් එම ඇබ්බැහි වීම වලින් හොඳ පැත්තට එන්න පුළුවන් කියලා මම හිතනවා. There are two sides to it. Either if you speak about reconciliation, peace building, transitional justice, or because you are related to the extreme elements of different religions. But I think people in the what society needs to understand the importance of reconciliation has to join. It shouldn't be of two spectrum thing. I think everyone should join together and share their opinions. And the ones that are in the middle ground, right? So who doesn't have a really idea, they don't care whether there is a reconciliation or not. I think that's the people that needs to get involved in the conversation. எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா முரண்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களோட அரசியலமைப்பில் இருக்கின்ற மதம் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கிற நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். எல்லாருக்கும் எல்லா மதம் முக்கியம், எல்லா மொழியும் கதைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை மக்களை உருவாக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன சொன்னால் சமூக நல்லிணக்கம் மூலம் எங்களோட உறவுகளை இப்போ நாங்கள் தமிழராக இருக்கோம்னு சொன்னால் சிங்களவருடைய பண்பாடு கலாச்சாரத்தை விளங்கிக் கொள்ளணும். அதேபோல் முஸ்லீம் மக்கண்ட பண்பாடு கலாச்சாரங்களை விளங்கிக் கொள்ளணும். அதேபோல் சிங்களாக்களும் தமிழாக்கண்ட பண்பாடு கலாச்சார விளிம்பங்களை விளங்கிக் கொள்ளணும். இதன் மூலம் இப்படி விளங்கி கொண்டு சொன்னால் இனங்களுக்கிடையே மோதல்களோ அல்லது இனக்குரோதமான கருத்துக்களோ வெளிவராதுன்றது என்னுடைய කරුத்து. ඉතින් මට තිබ්බ මතකෙන් තමයි කොළඹ ආනන්ද විද්‍යාලයට මම ගියේ. අපිත් එක්කත් හැබැයි ඒ කාලේ මුස්ලිම් ළමයි අපේ පාසලේ අධ්‍යාපන ලැබුවා. මාත් එක්ක මගේ යාළුවෙකුත් හිටියා ඩීන් කියලා. හැබැයි බහුතරයකට ඒ අත්දැකීම හැබැයි ලැබෙන්නේ නැහැ. අර වගේ මේ වගේ යම්කිසි ජාතියකට හෝ ආගමකට සීමා වෙච්ච පාසල් තුල ඉගෙනීම ලබද්දී හැබැයි පසු කාලිනව තමයි අපේ තරුණ කටයුතු සම්බන්ධව ශේෂ්ඨ සම්බන්ධව නියැලෙද්දී ලංකාව පුරාවට අපිට වුණු ඇසුරු කරන්න හම්බ වෙන්නේ. ඉතින් යාපනයට යන්න පුළුවන්කම ලැබෙනවා, දකුණු පළාතට යන්න පුළුවන්කම ලැබෙනවා. ලංකාවට ඒ සංචාරය කරද්දී ඔවුන් එක්ක ගැවසෙන්න, හැසිරෙන්න, කතා කරන්න අපිට හම්බ වුණා. ඉතින් එතකොට යුද්ධය සම්බන්ධ අත්දැකීම් ඔවුන් සමග හුමාරු කරගන්න සෑහෙන අවස්ථා අපිට ලැබුණා. ඉතින් කාලයත් සමග අපි ඉගෙන ගත්ත දෙයක් තමයි ඔවුනුයි අපි දෙගොල්ලක් නෙවෙයි එක හා සමාන මිනිස්සු කියන කාරණය. ඒ වගේම උන් සෑහෙන කැමති අපිත් එක්ක ගනුදෙනු කරන්න, කටයුතු කරන්න, විශේෂයෙන්ම දෙමළ සහෝදරයෝ. උන්ට එකට එකතු වෙන්න ලැබෙනවා නම්, කතා බහ කරන්න, සෙල්ලම් කරන්න වෙන්න පුළුවන්, විවිධ ක්‍රියාකාරකම් මේ නියැලෙන්න ලැබෙනවා නම් ඒක අමුතුවෙන් වෙන්න ඕන දෙයක් නෑ. උන් ඉබේටම එකතු වෙනවා. මම හිතන විදිහ තමයි පොදුවේ එක් පිල්වලට බෙදිච්ච දේශපාලනකින් තොරව ජාතික මට්ටමේ හැඟීමකින් මුන් හැම මොදිහා බලනවා නම් ඒක නීතියක් තුල හැමෝටම ක්‍රියා කරන්න අවස්ථාව හම්බ වෙනවා නම් ඒක වඩාත් වැදගත් මේ සංහිඳියා ප්‍රතිසන්දාන ක්‍රියාවලියට. But even though we shared all the stories and now we have good people around me, but still I feel injustice when it comes to administration of process, or like when I go for a institution, government institutions or anything to get something. Like even in my university, they are giving all the notices and all the procedural things in Sinhala language. So it was very difficult. It is very difficult for me because I can speak in Sinhala, but it is very difficult for me to read or write. So, but still my friends are supporting me. They are like, okay, we are with you. We can support you. We can translate it Sinhala from English so you can fill those forms. But still, I'm like, oh my God, I'm also the citizen of Sri Lanka. So why you guys not providing me the things in Tamil? So I have that question. But I think as a youth, we can make the change. மொழி மூலமாகத்தான் பல பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படுது. ஏண்டா ஒரு மொழி பேசுகிற ஆக்களுக்கு இப்போ எனக்கு மொழி தமிழ் தெரியும் தான், சிங்களம் எனக்கு தெரியாது. சிங்களங்க ஆக்கள் கதைக்கிற மொழி எனக்கு விளங்காட்டி அவங்க கதைக்கிற விதம் இவங்க இதை கதைக்கிறாங்களோ தப்பாக கதைக்கிறாங்களோன்ற எண்ணத்தில் நான் பார்க்கப்படும். ஏண்டா எல்லா மக்களும் எல்லா மொழியையும் பழகி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அரச உத்தியோகம் பார்க்குற ஆக்கள் இரண்டு மொழிகளையும் தெரிஞ்சிருந்தால் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க எளிமை. Just because there's no conflict, active conflict in the country, that's not enough for peace. I think we need to envision for more and about coexistence, harmony, integration. That the fact that if a person from different ethnicity or religion comes and sits next to me, I shouldn't get agitated by it. I shouldn't be suspicious about it. Then I shouldn't feel insecure about myself. So I think the day that we achieve that, I think we'll have peace. But right now what we have is a transition.
unless we really work on this transition and get the best out of it, we can't reach the next step. So it's important that we really manage the current situation and then reach for what we want to. கீழ்மட்டத்தில் இருக்கிற சிறு வயதிலிருந்து இந்த இனமுறுவலை வளர்த்து கொண்டு போகக்கூடாது. எவ்வாறு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணுமோ அதன் மூலம் இனமுறுவலை தவிர்த்து கொண்டு போகணும். இனவாத கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கணும். எங்களோட பாடசாலை நூல்களிலும் சரி அல்லது போதிக்கின்ற கருத்துக்களும் சரி இனவாத கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்காமல் இருக்கணும். அதே போன்று எல்லா இனத்தோடையும் சமமாக பழகக்கூடிய பண்புகளை எங்களோட சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து கொண்டு போகணும். ළමයි කැමති එකතු වෙන්න. හැබැයි ගුරුවරුන්ගෙන් තමයි ඒකට තහංචිය පැනවෙන්නේ එකතු වෙන ක්‍රියාවලියට. ඒ කියන්නේ ගුරුවරු ඉන්නවද කියලා ළමයි හොරෙන් බලනවා සමහර වෙලාවට. ගුරුවරු නැති තැන අනිත් ළමයි එක්ක ගිහිල්ලා කතා බහ කරනවා, යාළුවගේ අත්අල්ලන් දඟලනවා, විනෝද වෙනවා. ඉතින් මම හිතන්නේ ආදි විදිහට හිතපු කාලේ දැන් ඇති කියන එක. ඒ වගේම මේ තරුණ තරුණියන්ට එකතු වෙලා හැමෝම එකෙක් විදිහට එකවන්ව රට ගොඩනගන ක්‍රියාවලියට සම්බන්ධ වෙන්න පුළුවන් නම් සම්බන්ධ කර ගන්න පුළුවන් නම් ඒක තමයි ශ්‍රී ලංකාවේ අනාගතයට වඩා වැදගත් වෙන්න කියන එක මම හිතනවා. I mean, we say that we must respect each other, we talk about reconciliation all the time, but I constantly wonder how many people genuinely believe that this should exist for the other people, in respect of the other people. I wonder how many people genuinely want to reconnect and reconcile with the people in the north. I always wonder that because I feel that ingenuinity. So if you ask me whether lasting peace really exists, I don't think so, but I think we can, I mean, we've come this far, but it's been a slow process. But I think if we put our minds to it, we can achieve it. But it's going to be a tough task.